அப்போ நேஷனல் தியேட்டர் இருந்தது, பட் மிகப்பெரிய தியேட்டர் அது. அப்போது க்ரௌடெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே க்ரௌடு வெளில டிக்கெட்டுக்கு நின்று நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் கில்லி அப்படின்னு சொன்னால் அல்டிமேட் சார். இதில் இருந்து சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் நைட் ஷூட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தது எல்லாமே வந்து டே தான். இதில் இவர் இது மேலே நடந்து போகிறதாகட்டும் சரி, அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சேலஞ்சான ஒரு சீக்வன்ஸ் தான். அப்படி ஒரு செட்டில் இந்த மொட்டை மாடி செட் போட்டிருந்தோம் இல்லையா, நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பட் கீழே பெட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கரெக்டாக சேஃப்டி பண்ணிட்டு தான் அவங்கள வந்து அந்த மாதிரி வாக் பண்ண விடுவாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபயராக இருக்கும் சார். அதோட மேக்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் ஆகுது. மேலே இருந்தது மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில், அது எல்லாருக்கும் தெரியும். அரக்கு வேலின்னு ஒரு ஏரியா இருக்குது. எனக்கு பர்சனலாக நடந்ததுன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று. எனக்கு அது அந்த ஷெட்யூலோட லாஸ்ட் ஷாட். த்ரிஷாவும் விஜயும் நல்ல வேலை அந்த வண்டிக்குள்ளே இல்லை. எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் தான். இடித்து எனக்கு ஸ்டர்னம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்போ கல்யாணமாகி எனக்கு ஒரு 6 months. கல்யாணம் ஆகி ஒரு 6 months அப்படின்னா வீட்டிலலாம் பயங்கரம் பதறி போயிருக்கும். தெரியாது யாருக்குமே தெரியாது. 10 நாள் வீட்டுக்கு தெரியாமே நான் வைசாக்கில் சிசியூவில் இருந்தேன். அங்கே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் தான் தெரியும். ஊருக்கு வந்தப்பறம் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒட்டுமொத்த டீமே ரொம்ப பதறி போயிருக்கணும்ல சார்? விஜய், த்ரிஷா எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று கொஞ்சம் நினைவு வந்தோடனே எல்லாரும் இவ்வளோ பயந்துட்டாங்கன்னு தெரியுது, நம்ம உணர முடியுது. பட் அவங்கெல்லாம் வந்து எல்லார் பயத்தையும் போக்குறது எப்படி? கதவை திறந்தாங்க, கார் கதவை, ஸ்ட்ரக்சர் மற்றபடி வீல் சேர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி கார் கதவை திறந்த உடனே இறங்கி நடந்து போயிட்டேன். ஒரு ஐகானிக்கான ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரகாஷ் ராஜ் சாரை காரில் இருந்து. ஆமாம், அதுவும் அங்கே ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப கம்மியான நேரத்தில் ஷூட் பண்ணது. மிகப்பெரிய க்ரௌடு, அதுவும் அரக்கு வேலையில் தான் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு மேஜிக் நிகழும். அது எல்லா படத்துக்கும் நிகழ்ந்துடாது, சில படங்கள் தான் நிகழும். அது கில்லிக்கு நிகழ்ந்தது. இந்த படத்துலேயும் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஷாட் இது சார்? ரொம்ப ரசித்து வச்சேன்ப்பா இந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்னா இந்த கொக்கரக்கோ சாங், அந்த சாங் சீக்வன்ஸ் எல்லாமே. அது ஏன் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா இறந்து மறுநாளே ஷூட் பண்ண சாங் அது. இன்னும் கொஞ்ச நாள்ல கில்லி படம் வந்து ரீரிலீஸ் வந்து ஆக போகுது. கில்லி படத்துக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த ஒரு ஜேர்னியே நிறைய இருக்கு சார். நிறைய கதைகள், நிறைய ஒரு மெமரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த கில்லி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலாக அது வந்து தெலுங்கு ஒக்குடோட ரீமேக். ஆக்சுவலாக டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தூளுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தார். தூள் அப்பயே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தார். பட் அதுக்கும் இதுக்கும் ரிசம்பிளன்ஸ், ஒற்றுமைகள் சில விஷயங்கள் இருந்ததுனால நம்ம என்னதான் பண்ணால் கூட அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு இது ரைட்ஸ் வாங்கியே நம்ம பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டோட்டலாக மாற்றி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. அதனால தான் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்க தொட்டு தான் அது என்னதான் அது பெரிய ஹிட் இருந்தால் கூட இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கிறது காரணம் அதோட ஸ்க்ரீன் பிளே. ரஜினி சாரோட கெரியர்ல இவ்வளோ படங்கள் வந்தாலும் அவருக்கு எப்படி பாஷாவோ அந்த மாதிரி நம்ம விஜய் சாருக்கு வந்து கில்லி நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுச்சு சார். பாஷா வந்து ஒரு 50 கோடி வந்து வசூல் கலெக்ட் பண்ணி அதுதான் நம்பர் 1 படமா இருந்துச்சு. பாஷாவை எதுவுமே பீட் பண்ண வராதா அப்படிங்கும்போது டக்குன்னு கில்லி வந்து 52 கோடி கலெக்ட் பண்ணி பிரேக் பண்ணுச்சு. இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுச்சுல்ல சார்? சரி, கில்லி படம் பிரேக் பண்ண ரெக்கார்ட்ஸ் பற்றி ஏதாவது பேச முடியுமா சார்? ரெக்கார்ட்ஸ் பற்றி எனக்கு வந்து அந்த ஃபிகர் என்ன ஃபிகர் டீட்டெயில் எனக்கு தெரியாது. அது ப்ரொடியூசர்கிட்ட தான், ரத்ன சார்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் ஆனால் நான் என் கண் பார்வையில் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். அப்போது நேஷனல் தியேட்டர் இருந்தது. இப்போது ஃபேம் நேஷனல் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி நேஷனல் தியேட்டர் இருந்தப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அது அப்போது சிங்கிள் தியேட்டர் தான், நார்மல் ஏசி தியேட்டர் கூட கிடையாது அப்போது. பட் மிகப்பெரிய தியேட்டர் அது, சிங்கிள் தியேட்டர் அது. அப்போது க்ரௌடெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே க்ரௌடு வெளில டிக்கெட்டுக்கு நின்று நான் பார்த்தேன். ரோடு ஓரமாக டிராஃபிக் இருக்கும், இந்த சைடில் வந்து அதோட லெஃப்ட் சைடில் வந்து கியூ நின்று போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து அப்போ அது வரைக்கும் வந்த படங்களோட மேக்சிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கில்லி அப்படின்னு சொன்னால் அல்டிமேட். அதான் FDFS எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஞாபகம் இருக்கா சார்? கில்லி படம் நீங்கள் பார்க்க போகும்போது ஸோ அங்கே ஏன்னா எல்லா சாங்ஸும் ஹிட் வேற, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் இப்போ கூட ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இதே ட்ரெய்லர் தான் அப்போ ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. ஆல்ரெடி இந்த டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா தில் தூள் இப்படி பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து விஜய் சாரும் ஜாயின் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடியே சாங் ஹிட்டு,
ட்ரெய்லர் ஹிட்டு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக கூட்டம். பட் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு படம் ரிசல்ட் வந்தோடனே அது அப்படியே சஸ்டைன் ஆச்சு, இன்னும் மேலே மேலே இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருந்தது. சார் இப்போ கில்லி படத்துல இருந்து சில போட்டோஸ் எல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த படத்துல இருக்க சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம். ஸோ அதுல அங்க இந்த சீன் எடுக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான மொமெண்ட், அது எடுக்கும்போது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சொல்றேன் சார் அதுல ஃபர்ஸ்ட் இமேஜ் சார், சரவணவேலுவோட என்ட்ரி. இது வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல கூட மேட்சை மாற்றக்கூடிய ஒரு திறமை இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாசான ஒரு இன்ட்ரோக்கு அப்புறம் உள்ள இறங்குவாரு. ஸோ இந்த கபடி சீக்வன்ஸ் எடுத்த மேக்கிங் பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். இதுல இருந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கபடி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் நைட் ஷூட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தது எல்லாமே வந்து டே தான். அது இன்ட்ரோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணோம் சென்னையில். நல்ல வெயில் காலம். நீங்கள் படத்தில் பார்க்குற வெயில் அப்படியே இருந்தது தான் வந்து அந்த தூசி அதில் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒர்க் பண்ணதும் சரி, எல்லாருக்குமே சரி, ரொம்ப டஃப்பான ஷெட்யூல் தான் அதெல்லாம். அடுத்தது இந்த ஒரு சேசிங் சீனு. ஸோ அப்பாவும் மகனும், அப்பா மகனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சேசிங் சீனு செமையா இருக்கு சார். ஸோ இதுல இவர் இது மேல நடந்து போகிறதாகட்டும், சரி அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சேலஞ்சான ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ இதை எடுக்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? இது வந்து ஆக்சுவலாக மகாபலிபுரம் செட்டில் எடுத்தோம். மகாபலிபுரம் செட்டில் இந்த மொட்டை மாடி செட் போட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் அந்த படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா, இதை பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ்வளோ அழகா இந்த படத்துக்காக கிரியேட் பண்ணது அது. அங்கே மகாபலிபுரத்தில் இந்த மேலே இந்த கோபுரம் எல்லாமே அதை வச்சு வந்தது தான். அங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஷூட்டிங் நடந்தது. 2 மாதம் கிட்டத்தட்ட செட் போகிறதுக்கு ஆச்சு. அங்கே தான் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணது. இது எடுக்கும்போது ஏதாவது ஒரு மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இந்த சீன் எடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், பட் கீழே பெட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கரெக்டாக சேஃப்டி பண்ணிட்டு தான் அவங்கள வந்து அந்த மாதிரி வாக் பண்ண விடுவாங்க. ஏன்னா இப்போ த்ரிஷாக்கா இப்போ பிகினிங் டைம், அப்போது என்ன வருஷம்னு ஒரு படம், தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே தமிழில் வந்து பெரிய ஹீரோ கூட பண்ணுற படம், ஃபர்ஸ்ட் படம் வந்து இதுதான். அவங்க தைரியமாக போவாங்க. விஜய் சார் அந்த மாதிரி தான், ஒன்றும் கீழே என்ன சேஃப்டி பண்ணி என்ன பண்ணினாலும் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தானே போக முடியும். அது வந்து 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இவரு இந்த ஹேங் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே சார்? கஷ்டம்தான். பட் அவங்க ஆர்டிஸ்ட் வந்து அதை கஷ்டம்னு நினைக்க மாட்டாங்க. அவரு 2வது ஆயுஷ் வித்யார்த்தி என்னன்னா, பேசிக்காக தேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்தவர். இங்கே வந்து தில்ல தான் அவருக்கு வந்து நான் டைரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், தர்ணி சார் தான். அதனால நாங்கள் இதில் நல்லா பண்ணதுனால டைரக்டர் பிடிச்சதுனால இந்த படத்துலேயும் வந்து அவரே அப்பா ரோல் பண்ணார். அப்போ வில்லன் கேரக்டராக பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இது பாசிட்டிவ் கேரக்டர். இது வந்து இருந்தாலும் தைரியமாக ஃபிக்ஸ் பண்ணார் டைரக்டர். அது வந்து ரொம்ப நல்ல படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அவருக்கும் கேரியர் வைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு அவருக்கு. அடுத்தது படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு சீனே இதுதான். ஸோ அந்த மதுரையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த கார் சேஸ்லேருந்து திரும்ப அந்த தண்ணியில் போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் பெருசாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தாலும் அந்த சீனெல்லாம் ஒரு பயங்கர ஒரு ஃபயராக இருக்கும் சார். அதோட மேக்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன்னாடி அது கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் தான். அது நடுவில் இன்டர்வல் விடலைன்னா கூட ஆடியன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 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 டெம்போ அங்கே தேட்டரில் இருந்தது. பட் அது ஸ்க்ரீன் பிளேயோட விஷயம், அது அடுத்தடுத்த விஷயங்கள், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது எத்தனை தடவை பார்த்தாலும் யாருமே திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்த காரணம் அதுதான். ஓகே, இந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது சேசிங் சீக்வன்ஸ் அந்த இது இருக்கும்போது மேலே இருந்தது மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில். அது எல்லாருக்கும் தெரியும். அது ஏர்லி மார்னிங் பண்ணோம், என்ன க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காக. பட் முன்னாடியே லொக்கேஷன் பார்க்கும்போது எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணி பக்காவாக இருந்ததுனால தான் எங்களால் இது பண்ண முடிஞ்சது. கீழே அது வந்து சீஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் ஒரிசா வந்து அரக்கு வேலின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. அது வைசாக் போயிட்டு மேலே போகணும். அங்கே ஷூட் பண்ணது. அதுவும் மாதக்கணக்கில் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்டேஸு, அதுக்கப்புறம் இது அந்த தண்ணிக்குள்ளே அது வண்டி விழுறது, அந்த விஜய் இது பண்ணுறது, த்ரிஷா சேவ் பண்ணுறது, அது எல்லாமே அந்த இதில் தான் வந்து. ஓகே, அதுலேயும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த அண்டர் வாட்டர் சீனெல்லாம் எப்படி? அண்டர் வாட்டர் வந்து நாங்கள் பின்னாடி வந்து ஸ்டுடியோலையும் பண்ணோம். அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கிறது வந்து. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறதெல்லாம் அங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். என்ன அதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக நடந்ததுன்னா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று. அது அந்த அப்ரோச், அந்த தண்ணிக்குள்ளே சும்மா அப்ரோச் ஆகிறப்போ வந்து எனக்கு அதாவது அந்த ஷெட்யூலோட லாஸ்ட் ஷாட். ஆமாம், த்ரிஷாவும் விஜயும் நல்ல வேளை அந்த வண்டிக்குள்ளே இல்லை,
டூப் தான் இருந்தாங்க. அவங்க வேறு ஜிப்சியில் பாசிங் சார்ஜ் எடுக்க சொல்லிவிட்டு நான் இது ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் தானே, இடித்து எனக்கு ஸ்டர்னம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 months நான் ரெடியாகி வந்துட்டேன். அப்போது கல்யாணமாகி எனக்கு ஒரு 6 months. மறக்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் அது. பட் ஆல் ஃபார் குட். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 6 months அப்படின்னா வீட்டிலலாம் பயங்கரம் பதறி போயிருப்பாங்க. தெரியாது யாருக்குமே தெரியாது. 10 நாள் வீட்டுக்கு தெரியாமே நான் வைசாக்ல ஐசியூவில் சிசியூவில் இருந்தேன், கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருந்தேன். அது மாதிரி டோட்டல் யூனிட்ல எல்லார்ட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி யாருக்கும் வீட்டுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு. ஆமாம், உண்மையில தான். அதனால நான் மாத்திரம் அங்கே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரியும், ஊருக்கு வந்தப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 monthsக்குள்ளார ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது. கடைசியில் பேட்ச் ஒர்க் தான் பேலன்ஸ் இருந்தது. அது முடிஞ்சு பேட்ச் ஒர்க் நான் போயிட்டேன். ஸோ ஒட்டுமொத்த டீமே ரொம்ப பதறி போயிருக்கும்ல சார்? கண்டிப்பாக, அது எல்லாருக்கும் யாராக இருந்தாலும். இப்போ வேறு யாருக்காச்சும் யூனிட் மெம்பருக்கு ஆனால் கூட நம்ம பதறுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க எல்லாருமே பதறுவாங்க. டைரக்டர்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். விஜய், திரிஷா எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால அங்கே ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் தான் இருந்தது. பட் அங்கே போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆனோடனே என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னை ரொம்ப வேகமாக போக முடியாது, ஏன்னா செஸ்ட்டுனால. போய் இறங்கினோடனே எனக்கு என்னென்னா கொஞ்சம் நினைவு வந்தோடனே எல்லோரும் இவ்வளோ பயந்துட்டாங்கன்னு தெரியுது, நம்ம உணர முடியுது. பட் அவங்கெல்லாம் வந்து எல்லார் பயத்தையும் போக்குறது எப்படி? எல்லாருக்கும் பயம் என்ன அப்படின்னா, கல்யாணமாக 6 மாதம் ஆச்சு, ஒய்ஃபுக்கு சாரோட ஒய்ஃப்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரோட இது வந்து ஒன்றும் நம்ம வந்து பயத்தை தெளிவிக்கணும். முதல் விஷயம், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருப்பேன் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று. அவ்வளோ மோசமான ஆக்சிடென்ட்டு. காரில் போயிட்டுருக்கோம், போய் அங்கே போகுது. நான் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே யூனிட் வண்டி, விஜய், த்ரிஷா, டைரக்டர் எல்லாமே முன்னாடி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கதவை திறந்தாங்க, கார் கதவை. இறங்கின உடனே அங்கே வந்து இது ஸ்ட்ரக்சர், மற்றபடி வீல் சேர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சுருக்கப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி கார் கதவை திறந்த உடனே இறங்கி நடந்து போயிட்டேன். புரியுதா உங்களுக்கு? நடந்து போனோன்னு தான் இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா இல்லையா? அதுதான் அது. அந்த சமயத்தில் ஒரு இன்சிடெண்ட்டாக தோணுச்சு. இல்லை, நான் போய் ஸ்ட்ரெச்சரில் படுத்தாலோ வீல் சேரில் போயிருந்தாலோ இது வந்திருக்காது. நெக்ஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் மேக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒன்று தான் அந்த நைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டில் தான் பயங்கரம் ஒரு மாசான ஒரு சீனாக இருக்கும் சார். இது தளபதி திரும்ப எழுந்து அடிக்கிறதெல்லாம் பயங்கர ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் தியேட்டரில். ஸோ இதோட மேக்கிங் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்கு, நிறைய ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ஹைதராபாத்தில் அங்கே ஸ்டேடியமில் எடுத்தோம். கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம்னு ஞாபகம். டிசம்பர் மாதம் அந்த மாதிரி. ஆமாம், ஜனவரி 21 எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதெல்லாம் அந்த டிசம்பர் டு ஜனவரி தான் இதெல்லாம் ஷூட் பண்ணுது. இது முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அரக்கவேலி போனோம். அங்கே தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஞாபகம் இருக்குது. அந்த டைம் தான் நைட்டு பயங்கர குளிர். ஹைதராபாத் வந்து பயங்கர குளிர் அந்த சமயத்தில். வெயிலையும் ஜாஸ்தியாக இருக்கும், குளிர் காலத்தில் பயங்கர குளிர் இருக்கும். அப்போ வந்து இது பண்ணது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, மறக்க முடியாது. இந்த சீன்ல எப்படி சார் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க சார். இது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் சார். படத்துல ரிஸ்கா தெரியும், பட் ஆர்டிஸ்ட் சேஃப்டியா இருப்பாங்க, நாங்களும் சேஃபா தான் இருந்தோம். அதுதானே சினிமா. மற்ற நான் உங்கள்கிட்ட சும்மா வந்து ரியலி ரிஸ்க் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் இல்லாததா இல்லை, இது வந்து ரிஸ்க் கிடையாது, நார்மலாக தான் எடுத்தோன்னா சொல்லணும், அதான் உண்மை. அதனால் இது வந்து அப்போ குஷால் தாஸ் கார்டன் ஒரு லொக்கேஷன் ஒன்று இருந்தது, இப்போ அது கிடையாது, இடிச்சிட்டாங்க. புந்தமலை ரோட்டில் பச்சை பஸ் ஆப்போசிட்டில் இருக்கும், அங்கே எடுத்த சீக்வன்ஸ் இது வந்து. அடுத்தது இந்த ஒரு ஜம்ப்பு கிளைமேக்ஸில், அதுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் இதெல்லாமே. ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு சேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் அந்த விநாயகர் சிலை மேலே குதிக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் சார். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மெயிலில் இருக்க லைட் ஹவுஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம மகாபலிபுரம் லைட் ஹவுஸ், அது மேட்ச் பண்ணும். அது இன்டீரியர் லைட் ஹவுஸோட இன்டீரியர் மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் நல்லாயிருக்கும். பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது, அங்கே ஷூட் பண்ணது. அங்கே கூட வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போய் குதிப்பார். அங்கே தான் அந்த வெளியில் எட்டி பார்க்குறதெல்லாம் வச்சுருக்கீங்களா. இது வந்து மகாபலிபுரத்தில் போட்ட செட்டோட இது வந்து எக்ஸ்டீரியர். அதுக்கப்புறம் பெரிய லைட் ஹவுஸ் ஒன்று, சின்னதாக ஒன்று இந்த மாதிரி வந்து ஒன்று போட்டோம் குதிக்கிறதுக்காக, இந்த மாதிரி எட்டி பார்க்குறது, இந்த டீட்டெயில் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக, ஃபினிஷ்காக அந்த மாதிரி பண்ணோம். கடைசியில் வந்து இது பண்ணுறது அங்கேயே பீச் ஓரமாக, மகாபலிபுரம் அந்த செட்டுக்கு ஓரமாக பீச்சில் அங்கே வச்சு தான் அதெல்லாம் பண்ணது. அதெல்லாம் அங்கேருந்து மேலே குதிச்சாங்க, அவங்க தான் குதிச்சாங்க.
ஒரு ஐகானிக்கான ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரகாஷ் ராஜ் சாரை கார்ல இருந்து ஆமா ஆமா, அதுவும் அங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரொம்ப கம்மியான நேரத்துல ஷூட் பண்ணது, மிகப்பெரிய க்ரௌடு. அதுவும் அரக்கவேடையில தான் ஷூட் பண்ணோம். வந்து அந்த இவர் இறங்கி தப்பிச்சு வருவாங்க. அப்புறம் அங்கே அவர் வந்து ஏற்ற மாதிரி வந்து அந்த வண்டியில் வருவார். வண்டியில் வர்றப்போ பிடிச்சி அவர் கழுத்தில் கத்தி வச்சு போகிற சீக்வன்ஸ் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருந்தது, ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஏன்னா படம் அப்படின்றது நினச்சது எழுதலாம் பேசலாம், ஆனால் அங்கே அமையிறது ஷூட்டிங் அப்போ வந்து அமையிறது ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு மேஜிக் நிகழும். அது எல்லா படத்துக்கும் நிகழ்ந்துடாது, சில படங்கள் தான் நிகழும். அது கில்லிக்கு நிகழ்ந்தது. எக்ஸலண்ட்டாக இருக்கும் சீக்வன்ஸ். எத்தனை வாட்டி பார்த்தாலும் கூஸ் பம்ஸ் வரும் அந்த அந்த சீக்வன்ஸில் வந்து. இதில் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த டான்ஸில் அவர் பயங்கரமான ஒரு சூப்பராக பண்ணிடுவார். ஒரு செம்ம ஸ்பெஷலிஸ்ட் வேறு அவர். அவரோட இந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? நீங்கள் நான் ஒரு டிஓபி அவர் ஹீரோ அப்படின்றத தாண்டி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன அப்படின்னா வந்து அவ்வளோ ரசிப்பேன். அந்த மாதிரி பண்ணுவார். அது சாங் சீக்வன்ஸ்னால் அன்னைக்கு அவரோட மூடு பார்க்கணும். சாதாரணமாகவே பயங்கர ஜாலியாக வருவார். ஏன்னா எதுவுமே வந்து ரிஹர்சல் பார்க்குறதே கிடையாது. ரிஹர்சல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சில்லை, அவருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கண்ணில் பார்த்தாலே போதும். ஏன்னா ராஜு மாஸ்டர், இப்போ கல்யாண் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் அவர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சாங்கில் ஆடிப்பாங்க. ஷோபி எல்லாம் வந்து இப்போ இருக்க பெரிய மாஸ்டர்லாம் அப்போது அந்த சாங்கில் வந்து ஆடிப்பாங்க. அதில் வந்து அந்த இதில் சூரத்தேங்காய் அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கோழி குக்கரக்கோ அந்த சாங்லாம் வந்து அதில் ஆடிருப்பாங்க. அது வந்து விஜய் சாங் சொல்லவே தேவையில்லை. அது மாதிரி ஆக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்வால்மெண்ட் பேசிக்காக இப்போ எப்படின்னா ஒரு இடத்துல மார்க் கொடுத்துட்டு நிற்க வச்சுட்டு போயிட்டிங்கன்னா திரும்பி நம்ம வர வரைக்கும், அதை எப்படின்னா சில சமயம் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் டைரக்டரும் அடுத்த செட்டப்புக்கு போயிடும். அதை பற்றி பேசிட்டு வர்றதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். ஆனால் வந்து விஜய் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அப்படி இன்னொன்று அவர்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு நல்ல குணம் அப்படின்னா வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, கொடை பிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் பிடிச்சாங்க, அதுக்கு மேலே நேரம் ஜாஸ்தி ஆகுதுன்னா இவர் வாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். பிடிச்சிட்டு அவங்கள ஓரமாக நிழலில் போய் நிற்க சொல்லுவார். இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்தது. மகளிர் செட்டில் வெயில் தான் பொழுதுனைக்கும். பட் அவரெல்லாம் இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து தன்னை ரொம்ப மற்றவங்கள்ட்ட இருந்து தனியாக ஸ்பெஷலாக அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டதே கிடையாது. ரொம்ப இயல்பான பழகிறதுக்கும் சரி. ஓகே, அதான் அவர்கிட்ட பார்த்த விஷயம். அது இந்த படத்துலேயும் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஷாட் எது சார்? ரொம்ப ரசித்து வச்சேன்ப்பா இந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரேம் சொல்லுவீங்க சார்? விஜய் சாரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அந்த ஹுட் இருக்கும், ஓடுவார். அந்த கிட்ட பண்ண லோ ஆங்கிள் அப்படி திரும்புறப்போ ஒரு சன் லீக் வரும். பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த சன்ல இருந்து அது அப்படியே வரும். அது மாதிரி சாங்ல வந்து கொக்கரக்கோ சாங், அந்த சாங் சீக்வன்ஸ் எல்லாமே அது ஏன் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் திருப்பி சில விஷயங்களை வந்து சோகமான விஷயங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எனக்கு என்ன அதுக்கும் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட். கொக்கரக்கோ சாங்னா எங்கள் அப்பா இறந்து மறுநாளே ஷூட் பண்ண சாங். அது ஊரில் எங்கள் அப்பா இது பண்ணிட்டு அந்த கிரிமேஷன் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து காலம்புரை கிளம்பி மார்னிங் வந்து கிளம்பி இங்கே ஈவினிங் வந்து லைட் பண்ணி ஷூட் பண்ண சாங் வந்து கொக்கரக்கோ. ஏன்னா இப்போ அப்போ வந்து ஒரு பிரேக் 16 நாள் பிரேக் விட்டு ஆரம்பிக்கலாம். ப்ரொடியூசர் ரெடி, டைரக்டர் ரெடி, எல்லாருமே ஆர்டிஸ்ட் ரெடி, ஹீரோ ரெடி. பட் ஆனால் நான் ரெடியாக இல்லை, வந்துட்டேன். இல்லை எதுவும் வந்து என்ன பிளான் பண்ணமோ அதுபடி இருக்கட்டும், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எதுவும் ஸ்டாப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆக்சுவலிஸ் கிளம்பி வந்து எங்கள் ஊர் தஞ்சாவூர் நீடாமங்கலம் அங்கேருந்து கிளம்பி ஒரு 7 hours ட்ராவல் பண்ணி மகாபலிபுரம் வந்து லைட் பண்ணி அன்றைக்கி நைட்டே ஷூட் பண்ண சாங் தான் அது. அப்புறம் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இருக்காது நமக்கு. அதான் அது மாதிரி ஒவ்வொரு சாங் அது மாதிரி அந்த இதுவோட த்ரிஷாவோட இன்ட்ரடக்ஷன் சாங் ஷல்லல்லா சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சா நிறைய வந்திருக்கலாம். பட் அப்போ வந்து நாங்கள் பண்ணோம். அதுவும் ஒரு விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சார். அது பூரா அதிரப்பள்ளி பொள்ளாச்சி எல்லாமே ஃபஸ்ட்டு. அதுவும் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த 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 கை விரிஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் பிடிச்ச ஷாட்னு கேட்டிங்களே, இப்போ தான் ஒன்றா வருது. அந்த அதிரப்பள்ளி இதில் அங்கே ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒயிட் காஸ்டியூம் பாவாடை தாவணி போட்டிருப்பாங்க. அது அங்கே வந்து தைரியமாக போயிட்டு அந்த அருவி கிட்டத்தட்ட எட்ஜில் நின்றுருப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்கி. நான் 40 feet ப்ளேன் போட்டு மேலே இருக்கிறது வேறு விஷயம். நான் டெக்னீஷியன், நமக்கு பழக்கமாக இருக்குது, நம்ம அந்த மாதிரி ரிஸ்கில் பழகும். பட் இருந்தாலும் ஒரு
ஹீரோயின் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களும் அங்கே நின்று சொன்ன பொசிஷன் நின்று பண்ணாங்க. சார் அந்த கில்லி படம் மேக்கிங் அப்போ டெக்னிக்கலாக சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல சார். நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போகிறது, அப்போ இருந்த கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருக்கும். அதுலேருந்து அதை மாதிரி ஏதாவது இருக்கா சார் அந்த டெக்னிக்? இப்போது என்ன அப்படின்னா, அப்போது தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். என்ன அப்படின்னா ஃபிலிம் தான் எல்லாமே. பட் ஃபிலிம் கேமராஸில் Arri 3லேருந்து 435 வந்தது. ஆக்சுவலாக தூளப்பே 435 வந்துடுச்சு. பட் இருந்தாலும் கில்லி எல்லாமே நான் Arri 3 தான் நான் ஷூட் பண்ணேன். Arri 3 சினிவேஷன் தான் நான் ஷூட் பண்ணேன். பட் அப்போ வந்து சிஜி எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்க டைம் அது. டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. மிஸ்டர் சீனிவாஸ் மோகன் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர்லாம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. நிறைய இடங்கள்ல இந்த சிஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பெருசாக வந்து தெரியல சார். அப்போ நம்ம படம் பார்க்கும்போது இந்த பாட்டில் தூக்கி போடுற சீனெல்லாம் வந்து லைவாக எடுத்ததா? இந்த லைவ் தான் கண்டிப்பாக. என்னென்னா மேக்ஸிமம் வந்து லைவாக பண்ண முடியாத மாத்திரம் தான் சிஜிக்கு போவோம். லைவை ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ லைவ்னா பாட்டில்னா ஒரிஜினல் பாட்டில் ஹெவியாக இருக்கும். அதை வந்து ஒரிஜினல் பாட்டில் மாதிரி வந்து அதை வந்து ரிப்ளிக்கா ஒன்று பண்ணுவோம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரிஜினல் பாட்டில் 10 பாட்டிலை விட அது எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் ஆர்டிஸ்ட்க்கு ரிஸ்க் இருக்காது. அந்த பிடிக்கிறது மற்றபடி ஒரு கிளாஸாக இருக்காது, அது வந்து உடையாது, அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ஆஸ்டிஸ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். அதில் லைவ் தான், மேக்ஸிமம் லைவ் தான். ஸோ குருவியில் கூட நிறைய ரிஸ்கான ஒரு ஷாட்லாம் இருந்திருக்கும்ல சார். அவர் அந்த தண்ணியிலிருந்து அந்த வெளியே இருந்து அதில் வந்து என்ன அப்படின்னா குருவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணோம். குருவியில் வந்து ஆக்சுவலாக அந்த லிஃப்ட் உள்ளே போகும் இல்லையா, அந்த அண்டர் வாட்டர் வித்தவுட் வாட்டர் பண்ணோம். இப்போ நீங்கள் டெக்னாலஜி கேட்டிங்களே, இது வந்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸு, ஆனால் வாட்டர் போடாமல் ஷூட் பண்ணுது. அது கிட்டத்தட்ட அது வந்து எனக்கு தெரிஞ்சு சொன்னால் வந்து ஃபஸ்ட் டைம். தசாவதாரம்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தது. இது 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 முன்னாடி இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இது நாங்கள் தான் முதல்ல ஷூட் பண்ணோம். இதில் தான் ஏவிஎம்மில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ரொம்ப குயிக்காக ஷூட் பண்ணிட்டோம். அப்போ வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து மிஸ்டர் அழகர்னு வந்தார். அவர் தான் வந்து இருந்து பண்ணார். அதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் முதல்ல அண்டர் வாட்டர் வித்தவுட் வாட்டர். அதுக்கு டெக்னாலஜி என்ன, நார்மல் கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணோம். ப்ளஸ் ஹை ஸ்பீடில், வெரி ஹை ஸ்பீட், ரொம்ப ஹை ஸ்பீட் போகும். அது டெக்னிக்கலாக இருக்கவங்களுக்கு அது புரியுது அவங்களுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அது எந்த இடத்துல வந்து குழப்பக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் பண்ணோம். அது அந்த படம் தான். அதுல அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த கார் ரேஸ், அந்த கிளட்ச் வயரை வாயில கடிச்சிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுவாரு ட்ரெயின்ல. அது எல்லாமே நிறைய பேசப்பட்டுச்சு. இல்லைங்க, அதெல்லாம் மீம்ல பேசுவாங்க. பட் அங்க பொறுத்த வரைக்கும் படமா பாக்குறப்ப நாங்களாம் அதை யோசிக்க மாட்டோம். அங்க வந்து டைரக்டர் ஒன்று பிளான் பண்ணியிருக்காருன்னா அதன்படி போயிடுமே ஒழிய நாங்கள் வெளியால் கிடையாது. நாங்கள் டைரக்டரோட ஐடியா மற்ற விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி தான் பண்ணணும். அதை என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ அங்கே இதுவும் சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பி ஷூட் பண்ணும். ஏன்னா அப்படி தான், நான் அந்தாண்ட பின்னாடி கிண்டல் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். அந்த கதையே கிடையாது. எனக்கு அவர் என்ன சொன்னாலும் அதை 100% நம்பி இறங்கி அதை ஷூட் பண்ணி கொடுத்துருவேன். வேட்டைக்காரன்ல கூட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் சார். அவர் தப்பிச்சு போய் ஒரு ஃபால்ஸில் குதிக்கிறதுல, அதெல்லாம் எடுக்கும்போது வாட்டர் ஃபால்ஸ் அதுவும் வந்து எப்படின்னா அது அவர் அந்த கியூ வரைக்கும் அவர் ரியலாக தான் பண்ணார். அதுக்கப்புறம்ன்றது அந்த குதிக்கிறதுலாம் நம்ம பண்ணவே முடியாது. அதை வந்து இங்கே கிரீன் மேட்டில் ஏவிஎம்ல வச்சு மேட்ச் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஷூட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி வந்து ஷூட் பண்ணது. கில்லி டைம்ல பார்த்துருப்பீங்க. இப்போ கோட் வரைக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்காரு. அடுத்ததா ஒரு அரசியலையும் கால் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? சந்தோஷமா நிறைவா இருக்கு. அதை ஒன்றும் அப்பையிலேருந்தே அவர் நிதானமான வளர்ச்சி தான். அவர் வந்து டபால்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நிறுத்தி ஒவ்வொரு அடியும் நிதானமாக தான் எடுத்து வச்சு போயிட்டு இருக்காரு. எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கு. ஆனால் கில்லி பண்ணும்போது விஜய் சாரோட கெரியர்லேயே அதான் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டான ஒரு படம். அவரை நம்பி போடுறாங்க இல்லையா, ஒரு 8 crores 9 crores கிட்ட அந்த படம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் உங்களுக்கும் அது ஒரு ரிஸ்க் இருந்துச்சா சார்? இல்லை, அப்படி கிடையாதுங்க. அதாவது எல்லாமே வந்து கான்ஃபிடன்ஸ் தாங்க. நம்ம வந்து அதை பண்ண முடியுன்றது அது அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு கிடையாது. நம்ம என்ன கற்றுட்டு இருக்கோம், எதுக்காக வந்தோம், ஊர்லேருந்து எந்த பேஷனில் சினிமாவுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் முதல் படம் பண்ணி ஒன்றா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோன்னா அதுதான் வந்து விஷயமே ஒழிய எந்த இடத்துலையும் எந்த சமயத்துலேயும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்தது கிடையாது, பயம் வந்தது கிடையாது, எந்த செட்டை பார்த்தும் பயந்தது கிடையாது.
எனக்கு அதெல்லாம் வரவே வராது. நம்ம எல்லாருமே இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்டில் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, பார்த்தா நாளைக்கு ஒரு டெக்னாலஜி டக்குன்னு வளர்ந்துடும். இந்த மாதிரி அடாப்டேஷன் இருக்குல்ல சார், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணிக்கிறீங்க சார் நீங்கள்? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உங்களோட அடாப்டேஷன்லாம் எப்படி? ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஜென்மம் பத்தாது படிக்கிறதுக்குன்னா நான் சொல்கிறது, லேர்ன் பண்ணுறது, நம்ம தேடணும். அது வந்து எப்படி நம்ம இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து விஷயம். அது என்ன அப்படின்னா, எவ்வளோ வந்து அது எஃபிஷியண்ட்டாக பண்ணுறோம், அதே சமயம் எவ்வளோ வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவாக பண்ண முடியும் நம்மளால், அதுக்கு தான் வந்து அறிவு. புரியுதா உங்களுக்கு? அதாவது செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். பட் செலவு கம்மியாக, அதே சமயம் அது எஃபிஷியண்ட்டாக எப்படி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது, அதை வந்து டெக்னாலஜி எப்படி நமக்குள்ளே எடுத்துக்கிறது தான் விஷயம். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச்.